உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அற்புதமான மூலிகை சுரைக்காய். நாம் இந்த சுரைக்காயை கடைகளிலே, மார்க்கெட்டிலே, சந்தைகளிலே வாங்கி வருவோம். ஆனால் இதனுடைய மகத்துவத்தை நாம் தெரிந்து கொள்வதும் இல்லை, அறிந்து கொள்வதும் இல்லை. ஸோ இந்த சுரைக்காய் என்பது ஒரு சாதாரணமான உணவு இல்லை, அதாவது சாதாரணமான ஒரு உணவு கிடையாது, சரிங்களா? ஸோ ரொம்ப அற்புதமான உணவு, சத்து நிறைந்த உணவு, காயக்கல்ப உணவு என்று சித்தர்கள் எல்லாம் கூறுகின்றார்கள். ஆதி காலத்திலே நம் முன்னோர்கள் எல்லாம் இந்த சுரையை பெரிய சுரைக்காயாக முற்றவிட்டு இது உள்ளே இருக்கக்கூடிய விதைகள் எல்லாம் எடுத்துவிட்டு இதில் தேன், சில வஸ்துக்களை எல்லாம் இதில் சேகரித்து வைத்திருக்கின்றார்கள். எத்தனை வருடங்கள் இருந்தாலும் இந்த சுரக்குடுவையிலே இருக்கக்கூடிய ஒரு தேன் வைத்து விட்டாலும் அந்த தேன் பார்த்தா ரொம்ப வருஷம் இருந்தாலும் கெட்டு போவதில்லை. இந்த சுரைக்குடுக்கைக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம். ஸோ இந்த இலை, இதனுடைய பூ, இதனுடைய பிஞ்சு, இந்த சுரைக்காய் அனைத்தும் எந்த நோய்களுக்கெல்லாம் மருந்தாகிறது என்று கொஞ்சம் பார்ப்போமா? ஸோ இந்த சுரைக்காய், அதாவது சுரைக்காய் சாப்பிட்டால் உடம்புக்கு உப்பில்லை என்பதைத்தான் ஒரு சின்ன பழமொழி கிராமத்திலே சொல்லுவதுண்டு. சுரைக்காய்க்கு உப்பில்லை என்று நம் முன்னோர்கள் எல்லாம் சொல்லுவார்கள். இன்றும் அது வழக்கத்தில் இருக்கிறது. ஸோ இந்த சுரைக்காயை நாம் உணவாக்கி எடுத்துக்கொள்ளும் போது முக்கியமாக சிறுநீரகத்திலே இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் வேறறுத்து வெளியே முடுக்குவதிலே வல்லமை பெற்றது இந்த சுரைக்காய், சரிங்களா? ஸோ இந்த சுரைக்காயிலே வெண் சுரைக்காய், கரும் சுரைக்காய், குண்டு சுரைக்காய், சட்டி சுரைக்காய், பானை சுரைக்காய் என்று பல வகையான சுரை வகைகள் எல்லாம் இருக்கின்றன. இன்றும் நம் முன்னோர்கள் கொடுத்த விதைகளை எல்லாம் இன்றும் சில நிறுவனங்கள் எல்லாம் பாதுகாத்து, இயற்கை ஆர்வலர்கள் எல்லாம் பாதுகாத்து நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஸோ அப்பேற்பட்ட இந்த சுரைக்காயை சுத்தமாக கழுவி இதை கல்வத்திலோ மிக்சியிலோ இட்டு நாம் அடித்து சாறாக்கி அந்த சாறை பருகி வருவதனாலே நாம் சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய டயாலிசிஸ் என்று சொல்லக்கூடிய, அதாவது துன்பம், சிறுநீரகத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரத்தம் எல்லாம் கெட்டு போய் சிறுநீரகம் பழுது ஏற்பட்டு உள்ள அளவுக்கு அதிகமான உப்பு, கிரியேட்டின் எல்லாம் படிஞ்சு, யூரியா படிஞ்சு சில துன்பத்துக்கு உள்ளாகி டயாலிசிஸ் என்று செல்கின்றோம் அல்லவா? ஸோ ரத்தத்தை சுத்தி செய்யக்கூடிய வேலைக்கு இந்த சுரைக்காய் ஒரு அருமையான மாமருந்து. யாருக்கெல்லாம் உடலிலே டயாலிசிஸ் இருக்கிறதோ, டயாலிசிஸ் பண்ணக்கூடிய நிலையில் இருப்பவர்களுக்கு இந்த சுரைக்காயை எடுத்து சாராக்கி உள்ளே பருகும்போது அது நம்மளுடைய இரத்தத்திலே கலந்து உடலிலே இருக்கக்கூடிய உப்பு, அந்த உப்பினுடைய லெவலை வெளியேற்றுகிறது. ஸோ உப்பு வெளியேற என்னாகும்? ரத்தம் தூய்மையாகும். ரத்தம் தூய்மையாக நம்மளுடைய துன்பங்கள் எல்லாம் குறையும், சரிங்களா? ஸோ இந்த சுரைக்காய் ரொம்ப உடம்புல இருக்கக்கூடிய ஒரு கெட்ட நீரை எல்லாம் வெளியேற்றி யூரின் வழியாக வெளியேற்றி விடும். அப்பேற்பட்ட ஒரு வல்லமை கொண்டது தான் இந்த சுரைக்காய், சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய, அதாவது பெண்கள் மாதமாக இருப்பவர்கள், அவர்கள் எல்லாம் பார்த்தா அவங்களுக்கு கை கால்கள் எல்லாம் அப்படியே திட்டாக வீங்கும். காரணம் என்னவென்றால் உப்புச்சத்து என்று மருத்துவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள். அந்த உப்புச்சத்தை 100% உடம்பில் இருந்து வெளியேற்றக்கூடிய திறன் இந்த சுரைக்காய்க்கு இருக்கிறது. ஸோ அந்த பேறு காலத்திலே வயிற்றிலே குழந்தையை சுமக்கும் தாயானவள் இந்த சுரைக்காயை வாரத்திலே 2 முறை 3 முறை உணவிலே எடுத்துக்கொள்ளும் போது இந்த சுரைக்காயில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சத்து உடம்பிலே இருக்கக்கூடிய கெட்ட நீரையும் தேவையில்லாத உப்புக்களையும் வெளியேற்றி அனுப்பிவிடுகிறது. ஸோ அப்போ அவங்களுக்கு கை கால்கள் எல்லாம் வீங்காது. கால் உட்கார்ந்துருந்தா ஒரு சிலருக்கு ரொம்ப நேரம் அப்படியே பொது என்று வீங்கிவிடும். அதற்கெல்லாம் ஒரு அருமையான தீர்வு இந்த சுரைக்காய். ஸோ இந்த சுரைக்காயினுடைய மகத்துவத்தை சொல்லிக்கொண்டே போகலாங்க. இன்னும் எவ்வளவோ இருக்குது. இந்த சுரைக்காயை நம் சித்தர்கள் நமக்காக கண்டுபிடித்து நம் உணவு சமையலிலே கொடுத்து சென்ற பெருமை 18 சித்தர்களையே சாரும். இந்த சுரைக்காய் நம் தமிழ்நாட்டில் கிடைப்பது போல் உலக நாடுகளில் எல்லாம் கிடைப்பதில்லை. நம்மளுடைய தமிழகத்தில் இருந்து தான் உலக நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி ஆகிறது. நம்ம ஊரிலே இந்த சுரைக்காய் ஒரு 10 ரூபாய்க்கு விற்கிறது என்றால் அங்கே 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்து வாங்கி பயன்படுத்துகின்றார்கள் மேலை நாட்டவர்கள் எல்லாம். காரணம் என்னவென்றால் நம் சுரைக்காயினுடைய மகத்துவத்தை அவர்கள் எல்லாம் தெரிந்து கொண்டார்கள். ஸோ இந்த இலையை அரைத்து கூட அடிபட்ட வீக்கங்களுக்கு கட்டினால் வீக்கம் குறையும். கால் ரொம்ப அப்படியே வீங்கிடுச்சு அப்படின்னா இந்த சுரைக்காயை நைஸாக அரைத்து அந்த இடத்திலே 10 இட்டால் அந்த இடம் வீக்கம் குறையும் என்று சித்த சோடிகள் எல்லாம் கூறுகின்றன. ஸோ அப்படியெல்லாம் நிறைய வகைகளிலே இந்த சுரைக்காய் நமக்கு ஒரு நல்ல உணவாக பயன்படுகிறது. அப்பேற்பட்ட இந்த சுரைக்காயை நாமும் தினம் தினம் உணவிலே சேர்த்து நாம் உடலிலே நோயில்லாத நிலையை நாம் பெற வேண்டும். ஸோ இந்த முக்கியமாக நான் உன்னை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதாவது சிறுநீரக தொந்தரவுகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய அன்பர்கள், நண்பர்கள், சகோதர சகோதரிகள் யாவரும் இந்த சுரைக்காயை பொரியலாக, அதாவது இந்த சுரைக்காய்க்கு
உப்பு வந்து போட்டுக்கொள்ளக்கூடாது. இந்துப்பு சுவைக்காக இனிப்பு சுவை, புளிப்பு சுவை, அத்தனை சுவைகளையும் இது உள்ளடக்கி வைத்த ஒரு அற்புதமான காய் இந்த சுரைக்காய். ஸோ உப்பு இல்லாமையே கூட இந்த சுரைக்காயை நாம் வணக்கியோ இல்லை சாறு பிழிந்தோ நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த சுரைக்காயை நாம் வாரத்திலே 2 முறை 3 முறை எடுத்து நாம் உடலில் இருக்கக்கூடிய நோயெல்லாம் வேறறுத்து வெளியே முடுக்குவோமான அன்பான உறவுகளை செய்து பாருங்கள். அடுத்த ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.